இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு சந்தனத்தால் பெயர் பெற்ற அடியார். சந்தனத்தால் பெயர் பெற்ற அடியார். ஆன்மீக அன்பர்களே, இந்த ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆனந்த ஆரம்ப நிகழ்வு குறித்து நிறைய கடிதங்கள் நமக்கு வருகிறது. குறிப்பாக சேக்கிழார் பெருமான் எழுதிய 12ஆம் திருமுறையிலிருந்து ஒவ்வொரு அடியார்களையாக நாம் எடுத்துச் சொல்கின்றோம். அதில் நிறைய பேர் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். பூசலாரை பற்றி, கண்ணப்பரை பற்றி, சிறுத்தொண்டரை பற்றி, இளையான்குடி மாரநாயனாரை பற்றி, கமலவதியை பற்றி, காரைக்கால் அம்மையாரை பற்றி தெரிந்திருக்கின்றோம். தெரியாத நாயன்மார்களை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கிறது என்று எங்களுடைய நோக்கமே அடியார் பெருமக்களுக்கு, திருக்கூட்டத்து அன்பர்களுக்கு, ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு புதிய புதிய வடிவில் செய்திகளை ஒரு ஆய்வு நோக்கில் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பண்பாடு போக வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு அடியார் சந்தனத்தாலேயே பெயர் பெற்றவர். முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சுவாமிக்கும் நீங்கள் சந்தனத்தால் பூஜை செய்தீர்கள் என்றால், அல்லது சந்தன காப்பு செய்தீர்கள் என்றால், அல்லது பூஜை வழிபாட்டிற்கு சந்தனத்தை அரைத்து கொடுத்தால் 1 கோடி தேவர்களுடன் இணைந்து வாழ்ந்த பெருமை புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு இறைவனுக்கு சந்தனத்தை அரைத்து கொடுத்தாலோ, சந்தன காப்பு செய்தாலோ, அல்லது சந்தனம் கிடைப்பதற்கு உதவி செய்தாலோ 1 கோடி தேவர்களுடன் இணைந்து வாழ்ந்த புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மகாபெரிய சுவாமிகள் தெய்வத்தின் குரலில் எழுதுகிறாரு, இறைவனுடைய நித்திய பூஜைக்கு கைங்கரியம் பண்ணுகின்றவர்கள் இறைவனுக்கே சமமானவர்கள் என்று. இதையெல்லாம் அப்படியே மனசில் வச்சுக்க. இப்போ நம்ம சேக்கிழார் வழிவில் நின்று பார்க்க போகிறோம். அவருக்கு பேர் மூர்த்தி நாயனார்னு பேர். மிகப்பெரிய சிவபக்தர். பாண்டிய நாடாகிய மதுரையிலே வசித்து வருகின்றார். ஒரு வணிகர் குலத்தை சேர்ந்தவர். மிகப்பெரிய சிவன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். நாளெல்லாம் இடி இடித்தாலும், மழை பெய்தாலும், வெயில் அடித்தாலும் சந்தன காப்பு செய்து இறைவனுடைய திருமேனியை அலங்கரித்து, அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பின் விடைந்த ஆரமுதே என்று சிவத்தாண்டவம் செய்யக்கூடிய சந்திரமௌலீஸ்வரராகிய எம்பெருமானாகிய சிவபெருமானை நாளெல்லாம் சந்தனத்தால் மகிழ்விக்கக்கூடிய அன்பர் இந்த மூர்த்தி நாயனார். இதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பாண்டிய நாடு, மதுரை அப்போ பாண்டிய நாடுன்னு பேர். பல்வேறு படையெடுப்புகளில் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு வடுக மன்னன் கைப்பற்றி விட்டான். அவன் சமண சமயத்தை சேர்ந்தவன். அப்பொழுது பாண்டிய நாட்டில் சைவம் தலை தோங்கியது. சைவத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு சமண சமயம் வளர்வதற்கு சைவ சமயத்திற்கு தடை போட்டான். யாரெல்லாம் இறை நாமத்தை, யாரெல்லாம் இறை வளர்ச்சிக்கு துணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஊறு விளைவித்தான். ஊருன்னா இடைஞ்சல் பண்ணுறது. அப்போ எல்லாரும் மூர்த்தி நாயனாரை பற்றி கேள்விப்பட்டோன்னு இந்த வடுக மன்னன் போனான். என்னடா செய்கிறான்னா, டெய்லி சுவாமிக்கு சந்தனத்தை அரைச்சி அபிஷேகம் பண்ணுறது, சந்தன காப்பு பண்ணுறது, அதற்கு பிறகு புஷ்பாஞ்சலி செய்து வணங்குறது. போடு, சந்தனக்கட்டைக்கு தட்டுப்பாடவை, கட்டையே கிடைக்காம செய். கிடைச்சாதானே அபிஷேகம் பண்ண முடியும், கிடைச்சாதானே அரைக்க முடியும், கிடைச்சாதானே எல்லாம் செய்ய முடியும்னார். மறுநாள் காலை கதிரவன் உதித்தது. வழக்கம்போல பார்க்கிறார், சந்தன கல் இருக்கு, கட்டை இல்லை. பிறகு இவருக்கு அறிவு வேலை செய்கின்றது. மூர்த்தியார் பார்த்தார், கட்டை இல்லை என்றால் என்ன, தன் கை இருக்கிறதே என்று சொல்லி அந்த கட்டையில் வச்சு தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. சந்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. தேய்க்க 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 அந்த முட்டிப்பகுதி தேய்ந்து உள்ளே இருக்கக்கூடிய சதை இரத்தமும் வெள்ளவுமாக பீரிட்டு வருகிறது. இதை பார்த்து எம்பெருமான் ஆட்கொண்டு விட்டார். அன்று இரவு மூர்த்தியார் உறங்கி கொண்டிருக்கிறார். ஒரு அசிரிதி கேட்குது, ஒரு கனவு. அப்பா, உனக்கு சந்தனக்கட்டைக்கு தட்டுப்பாடு வைத்த அந்த மன்னன் இன்றைக்கு இரவு இறந்து போவான். நாளை நீ இந்த தேசத்து மன்னனாவாய். சிவபூஜை தொடர்ந்து நடக்கும், அச்சம் வேண்டாம்ட்டு. முடிச்சு பார்த்தா இவனுக்கு ஆச்சரியம். ஒரு சாதாரண ஆள், சுவாமிக்கு டெய்லி சந்தன அபிஷேகம் செய்தவன், இவரை நாட்டுக்கு மன்னனாவான்னா இவருக்கு ஒன்றும் புரியல. அதிகாலை உதித்தது. மன்னன் இறந்த செய்தி காட்டுத்தீயாக ஊருக்கெல்லாம் பரவியது.
ஆனால் அப்பொழுது ஒரு சம்பிரதாயம் இருந்தது. புதிய மன்னனை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்றால், பட்டத்து யானையின் கையிலே மாலையை கொடுத்து, அந்த மாலையை யானை யாருக்கு சூட்டுகிறதோ அதுவர் தலைமேலே தூக்கி கொண்டு ஒரு வலம் வந்து திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று பரிவட்டம் கட்டி அரசாட்சி. நேராக யானை வருகின்றது, மன்னன் இறந்து விட்டான். கையில் இருக்கக்கூடிய மாலையை இந்த மூர்த்தி நாயனார் கழுத்திலே போகின்றார். ஊரே சிவகோஷம், மந்திரம் விண்ணை பிளந்தது. அப்படியே மூர்த்தி நாயனாரை துதிக்கையால் தூக்கி தான் முதுகுக்கு மேலே வச்சு அம்பாரி போகிற மாதிரி கோயிலுக்குள்ளே அழைத்து சென்றபோது மூர்த்தியார் சொன்னார், நான் அணிந்திருப்பது சிவ வேடம், கழுத்தில் உத்தராட்சம், நெத்தியில் திருநீர், இடுப்பில் காவி, இதோட தான் என்னால் அரசாட்சி செய்ய முடியும். சம்மதம்னா மக்கள் ஏற்றுக்கங்கன்னா. எல்லாரும் சிவாய மந்திரத்தை சொன்னாங்க. மனம் குளிர அரசாட்சி செய்தார். அன்று மாலை ரிஷப வாகனத்தில் எம்பெருமானாகிய சிவபெருமான் வந்து காட்சி தந்து அவருக்கு பிறகு தன்னோடு அழைத்து கொண்டார் என்றால், நாம் தினசரி அக்கார வடசலும் பொங்கலும் புளியோதரையும் பன்னீரும் புஷ்பத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. ஒற்றை துளி சந்தனம் கூட உள்ளன்போடு செய்தால் சந்தனம் மட்டும் மணப்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையும் ஆனந்தமாக மணக்கும் என்பதற்கு மூர்த்தியார் வாழ்க்கை எடுத்துக்காட்டு. அதை நமக்கு பதிவு செய்த சேக்கிழார் பெருமானுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.